கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்டு ஷேர்ஸில் illustration 3வது சம். Following the details are available about the business of Sagar Limited. ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 2014, 15, 16 3 வருஷத்துக்கான ப்ராஃபிட். நான் ரெக்கரிங் இன்கம் வந்து மைனஸ் பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ப்ளஸ் பண்ணணும். அப்போ இது வந்து 2015வது வருஷத்தில் போகிறப்போ நம்ம வந்து இந்த 8000 ரூபாய் மைனஸ் பண்ணணும். ப்ராஃபிட் வந்து 2014 have been received by 12,000 because goods was created by fire. இது வந்து ப்ளஸ் பண்ணணும். goods have not been insured. குட்ஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணலை, அது வந்து ஃப்யூச்சரில் பண்ணிக்கலான் இருக்காங்க. அது வந்து 800 ரூபாய்க்கு எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கடைசியில் வரப்போ இந்த 800 ரூபாயை நம்ம மைனஸ் பண்ணணும். 5th one, reasonable remuneration of the director of the business is rupees 12,000 per year but has been not taken into the account calculation above the maintenance period. ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து இந்த 12,000 ரூபாயை மைனஸ் பண்ணணும். ப்ராஃபிட் ஆஃப் 2016 இன்க்ளூடு த 10,000 இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 10,000 ரூபாயும் மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் குட்வில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் அதை கண்டுபிடிச்சி குட்வில் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் லாஸ்ட் இயர்ஸ் 3 வருஷம். illustration 3. ஒவ்வொரு என்ட்ரிக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கங்காட்டி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஹெட்டிங் எழுதியாச்சு. இயரு ருபீஸு. ஃபர்ஸ்ட் ஒன் 2014, அதோட ப்ராஃபிட் 80,000 ரூபாய். அந்த வருஷத்தில் ஸ்டாக் வந்து ஃபயர் ஆகிருக்கு, அதுங்காட்டியே நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ப்ளஸ் பண்ணுறோம். அது ஆன்வஷுவல் லாஸு, அதை ஆட் பண்ணுறோம். ₹12,000 ப்ளஸ் பண்ணோம்னா 92,000. அடுத்தது 2015க்கான ப்ராஃபிட். அது வந்து இன்கம்னா மைனஸ் பண்ணணும். அந்த இன்கம் பேர் நான் ரெக்கரிங் இன்கம்னு ஹெட்டிங். ப்ராஃபிட் வந்து 1,00,000. நான் ரெக்கரிங் இன்கம் 8,000 மைனஸ் பண்ணோம்னா 92,000. அடுத்தது 2016வது இன்கம் ப்ராஃபிட். அதில் வந்து இன்கம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுங்காட்டி அது மைனஸ் பண்ணணும். ப்ராஃபிட் 1,20,000. இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000 ரூபாய் மைனஸ் பண்ணோம்னா 1,10,000 ரூபாய். 3 ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணோம்னா 2,94,000 வருது. அடுத்தது வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ப்ராஃபிட் AP = total profit by
நம்பர் ஆஃப் இயர்ஸ். இந்த டோட்டல் ப்ராஃபிட் இங்கே எடுத்து எழுதுகிறோம். 3 வருஷம் போட்டோம்னா 98,000 வருது. ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 4th and 5th ஒன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து இப்போ போடலாம். ஆவரேஜ் ப்ராஃபிட் 98,000. அதில் வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 800 rupees மைனஸ் பண்ணணும். ப்ரிப்போர்ட்டர்ஸ் ரெமுனரேஷன் அதையும் மைனஸ் பண்ணணும். அது வந்து 12,000 ரூபாய். அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 12,800 ரூபாய் வருது. இந்த 98,000லேருந்து 12,800 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா 85,200 ரூபாய் வருது. இந்த ப்ராஃபிட்டுக்கு பேர் ஆவரேஜ் மெயின்டெனபிள் ப்ராஃபிட். இப்போ குட்வில் கண்டுபிடிக்கணும். குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் மெயின்டெனபிள் ப்ராஃபிட் into number of year purchase. rupees 85,200 into 3 வருஷம் ஈக்குவல் டு 2,55,600 ரூபாய் வரும். இதுதான் குட்வில்லோட அமௌண்ட்.